அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கம். கடந்த 2016 செப்டம்பர் மாதம் 16ஆம் நாள் சென்னையில் நடந்த பேரணியில் தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமைக்காகவும் கர்நாடகத்தில் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் கொடூரமாக தாக்கப்படுவதையும் கண்டித்து என்னுடைய மகன் விக்னேஷ் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தான். தீக்கு இரையாக்கி தன் உயிரை ஈகம் செய்தான். அந்த விக்னேஷனுடைய அம்மா தான் நான் பேசுகிறேன். இப்போது விக்னேஷனுடைய நினைவு நாளை காவிரி எழுச்சி நாள் அரசு அப்படின்னா அரசு அறிவிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். இந்த கோரிக்கைக்கான மனுவை பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் எங்களுடைய மூத்த சகோதரருமான தோல் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் மாண்புமிகு முதலமைச்சரை நேரில் பார்த்து அவங்களுடைய வீட்டிலேயே நாங்கள் மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கோம். கொடுத்துட்டு வந்து இப்போது 3 மாதத்துக்கு 6 மாதம் ஆகுது. நாங்கள் செப்டம்பரில் கொடுத்தோம். 6 மாதம் ஆக போகுது. அரசு அது எந்த நல்ல பதிலும் இன்னும் சொல்லலை. ஆனால் இதை அரசு நல்லபடியாக அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கம் மரியாதைக்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்கள், சுப உதயகுமார் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய செந்தில் மல்லர் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள், இவங்க எல்லாரும் அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி அதை போராடிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கையை எப்படியாவது வென்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தோழமை கட்சிகள்கிட்ட எல்லாம் சொல்லி முன்னோடிகள்கிட்ட எல்லாம் பேசி இதை வென்று காட்டணும், இந்த அரசு அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசினுடைய மனசை இன்னும் அது தொடவே இல்லை. இப்போ இது குறித்து ஒரு விமர்சனம் ஒன்று வருது. அதாவது இந்த காவிரி விக்னேஷோடைய நினைவு நாள் காவிரி எழுச்சி நாளாக அரசு அறிவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தனி மனித கோரிக்கை. இது எப்படி அறிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. கோரிக்கை தனி மனித கோரிக்கையாக இருந்தாலும் அவனுடைய தியாகம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமானது அப்படிங்கிறத ஒவ்வொரு தமிழரும் உணர்ந்து பார்க்கணும். அதோட இன்னொரு விமர்சனம் வந்தது, தற்கொலை தீர்வுக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், தற்கொலை தீர்வுக்கு வழிவகுக்காது. ஆனால் விக்னேஷனுடைய ஈகத்துக்கு பிறகுதான் காவிரி நதிநீர் உரிமையில கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தட்டி எழுப்பியது விக்னேஷனுடைய ஈகம். அதற்கு பிறகுதான் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினாங்களே தவிர அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்கலை. அதை ஒவ்வொரு தமிழரும் நீங்களாம் உணர்ந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற விதையை தமிழ் மண்ணில் விதைத்து அதற்கு உயிர் எனும் நீரை ஊற்றியவன் விக்னேஷ். அவன் விதைத்த விதை நன்றாக முளைத்து வானலாக உயர்ந்தது. அதனுடைய முதல் அடையாளம் ஜல்லிக்கட்டு போராட்டம். இது எல்லா தமிழர்களும் உணர்ந்து பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. தற்கொலை தீர்வு ஆகாது, அது உண்மைதான். ஆனால் இத்தனையும் இருக்கு அதுக்கு பின்னாடி. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு பாருங்க, அரசுக்கு எடுத்து சொல்லுங்க. அதோட இப்போ நாங்கள் எங்களுடைய இவ்வளவும் போராடியும் இன்னும் அரசு இது செவிமடுக்கலை. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, மாண்புமிகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அமைப்புகள், அனைத்து இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள், புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்புகள், இன்னும் விவசாய சங்கங்கள், உலகமெங்கும் பரவி வாழும் அனைத்து தமிழ் உணர்வாளர்கள், உங்களுடைய அனைவருடைய பாதங்களையும் நாங்கள் வணங்கி உங்களுடைய பாதங்களில் எங்களுடைய கண்ணீர் பூக்களை உரித்தாக்கி நாங்கள் வேண்டுவது, இந்த கோரிக்கையை நீங்கள் அரசுக்கு ஒருமித்து குரல் கொடுத்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுடைய பாதங்களில் எங்களுடைய கண்ணீர் பூக்களை உரித்தாக்கி நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்களுக்கு இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கறது விக்னேஷை எங்களுக்கு உயிரோட மீட்டு கொடுக்கறது மாதிரி. அதனால தான் நாங்கள் இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்கிறத விட எனக்கு என் பிள்ளைய உயிரோட மீட்டு கொடுங்க அப்படின்னு நாங்கள் உங்கள் எல்லாருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி நாங்கள் வேண்டிக்கிறோம். இதை நிறைவேற்றி கொடுங்க. மண்ணையும் மக்களையும் உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு தன்மான தமிழர்களும் வீர முழக்கமிட்டு வென்று காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொளியை நாங்கள் பதிவு செய்கிறோம். அது மட்டும் இல்லை, இதை தமிழ் உணர்வாளர்கள் தாமாக முன்னெடுக்க வேண்டிய இந்த காரியத்தை ஒரு தாயாக நானே முன்னெடுத்து இதை வென்று காட்டுங்கள்னு உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு
தமிழ் இனம் இழிவுபட்டு உள்ளது என்பதை நான் மிகுந்த வேதனையோடு பதிவு செய்கிறேன். இதை நீங்கள் அனைவரும் ஒருமித்து குரல் கொடுத்து எங்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் உங்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை. தீபங்கள் அணையலாம், தீ அழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. தீபங்கள் அணையலாம், தீ அழிவதில்லை, தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை, கல்லறை அல்ல.